30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த மனுஷன் யூதாஸ் காரியோத்துன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த 12 சீஷர்கள்ல ஒருவர் தான் யூதாஸ் காரியோத்து. இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து யூதாஸ் காரியோத்து அந்த பிரதானிகளுக்கு காட்டி கொடுக்குறாரு. இந்த யூதாஸ் கிட்ட இருந்து 2-3 லைஃப் லெசன்ஸை நம்ம கத்துக்கலாம். முதல் விஷயம், வெளியிருந்து யாராவது இயேசுவை பத்தி ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருக்க வேண்டியவர் தான் இந்த யூதாஸ். ஏன்னா அந்த அளவுக்கு இயேசு கூடவே இருந்தவங்க தான் இந்த சீஷர்கள். ஆனா கடைசியில இந்த யூதாஸே அவரை காட்டி கொடுத்துட்டாரு. ரெண்டாவதா, ஏசு கிறிஸ்துவே யூதாஸுக்கு தேவையான அளவுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. அவங்க ஒன்றை பந்தி இருக்கிறப்போ இயேசுவே சொல்றாரு, என் கூட தாளத்தில் கையிடுகிறவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். எவன் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறானோ அவன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருந்திருக்கும். அவனுக்கு ஐயோ அப்படின்னு ஏசு கிறிஸ்து வார்னிங்கும் கொடுக்குறாரு. அடுத்து நடந்ததெல்லாம் நமக்கே தெரியும். ஏசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டியும் கொடுத்துட்டாரு 30 வெள்ளிக்காசுக்காக. அடுத்த நாள் காலையில யூதாஸுக்கு ஒரு திடீர் மனமாற்றம் வருது. ஏசு கிறிஸ்துவை கொலை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடி தேவாலயத்துக்கு போறாரு பிரதானிகள் கிட்ட. ஐயோ, நான் ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு. அதுக்கு பிரதானிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது ஓம் பாடு, எங்களுக்கு அது தெரியாதுன்னு பதில் சொல்லிடுறாங்க. உடனே அந்த 30 வெள்ளிக்காசையும் தேவாலயத்தில் வீசி எறிஞ்சிட்டு ஓடி போய் நான்று கொண்டு செத்து போறாரு. நம்மளோட லைஃப்ல நமக்கு மனம் திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். எல்லாத்தையுமே அசால்ட்டா விட்டுட்டு கடைசியாக நம்ம ஒரு நாள் மனம் திரும்புவோம் கண்டிப்பா. ஆனா அன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட டைமே முடிஞ்சு போயிருக்கும். அன்னைக்கு யாராலையுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. யூதாஸ் மாதிரி நம்ம ஆயிராம எந்த விஷயமும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை யோசிக்கணும். காசுக்காகன்னு எதையுமே தேவையில்லாம பண்ணக்கூடாது. நமக்கு மனம் திரும்புதலுக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை இன்னைக்கே பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.